பெருமாள் மணி சார் இதில் ஜெகதீஸ்வரன் சொல்லும் பொழுது அந்த புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளியாக இருக்குது. அவர் எல்லா கட்சிகளினுடைய வாக்கு வங்கியும் ஒரு டேமேஜ் பண்ணுவார், எல்லா கட்சியினுடைய வாக்கு வங்கியும் பெறுவதற்கான வியூகத்தோடு தான் இருக்கிறார். அரசியல் ரீதியிலான எதிரி திமுக, கொள்கை ரீதியிலான எதிரி பாஜகன்னு ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த புள்ளி சாத்தியமாக இருக்குமா? இல்லை, ரொம்ப அதுதானே சாத்தியம். ஏன்னா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிறது, பாரதிய ஜனதா மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கிறது. அவர் இரண்டு கட்சிகளையும் மிக கடுமையாக எதிர்க்கிறார். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எதிரான வாக்குகளும் மாநில அரசுக்கு எதிரான அரசாக நான் சொல்கிறேன், மத்திய அரசுக்கு எதிரான வாக்குகளும் மாநில அரசுக்கு எதிரான வாக்குகளும் இயல்பாக எதிர்கட்சிக்கு போகக்கூடிய வாக்குகள் ஓரளவு இவரை நோக்கி வருவதற்கான அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் அதுதான் முதல்ல இவருக்கு பிரிஞ்சு வரும். பிறகு நீங்கள் குறிப்பிட்டதைப் போல மத்திய அரசை அவர் எதிர்த்திருக்கிற பொழுது அங்கே பாஜக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். அதனால் சிறுபான்மையினர் வாக்குகள் பெருவாரியாக மாநில அரசு, இன்றைக்கு மாநிலத்தை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் இருக்கிறது. ஆனால் அவர்களில் ஒரு தரப்பிற்கு ஒரு அதிருப்தி இருக்கலாம். அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சியும் பாஜக எதிர்ப்பும் சிறுபான்மையினர் வாக்குகளில் செயல்பட வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அவர்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு பெருவாரியான சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு தான் வருது அப்படின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கிளைம். ஆனால் அது உண்மையும் கூட. நம்ம தேர்தல் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நீங்கள் சொல்கிறது அரசின் மீதான அதிருப்தி வாக்கு அவருக்கு போகும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் வச்சா, அந்த வாக்கை கவருவதற்காக அதிமுக முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? நாம் தமிழர் கட்சி முயற்சி பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஏறக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். இன்னைக்கு வானூர் தொகுதியில் பேசுறப்ப கூட நீட்டு விஷயத்திலிருந்து பல விஷயங்களை சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்ற இடத்த சொல்றப்போ இது எல்லாமே அரசின் மீதான அதிருப்தி தானே. இது எப்படி தாவேகாவுக்கு மட்டும் போகும் அப்படின்னு சொல்ல? இல்லை, தாவேகாவுக்கு மட்டும் போக வாய்ப்பு இல்லை. நான் முதல்ல என்ன சொல்றேன்னா, இந்த சிறுபான்மையினர்ல அரசு மீது, மாநில அரசு மீது அதிருப்தியில் இருப்பாங்கல்ல, அந்த வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகாதில்ல. இப்போ நீங்க வாக்குகளை பிரிச்சுக்குங்க. மாநில அரசு மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் நிச்சயமா, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு 5 ஆண்டு கால ஆட்சியை முடித்து விட்டது, முடிச்ச பிறகுதான் தேர்தல் வரும். அப்போ அந்த நேரத்தில் இந்த அரசின் மீது அதிருப்தியில் இருக்கிற வாக்குகள் யாருக்கு போகும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த இடத்துல அந்த வாக்கு நிச்சயமாக ஐயா விஜய் அவர்களை நோக்கி தான் வரும். பொதுவாக அரசு மீதான வாக்குகள் நீங்கள் குறிப்பிட்டதை போல கொஞ்சம் வாக்கு அஇஅதிமுகவிற்கு போகலாம், கொஞ்சம் வெவ்வேறு இயக்கங்களுக்கு வாக்குகள் போகலாம். அந்த அளவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களை மிக தீவிரமாக எதிர்க்கிறார் என்கிற அளவில் நிச்சயமாக அவரால் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பெற முடியும். இது போக பெண்கள் வாக்குகளை அவர் கணிசமாக பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் காலகாலமாக பெண்கள் வாக்கு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பெருவாரியாக இருந்திருக்கிறது. அதற்கு அவர்களுடைய கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ், அதற்கப்புறம் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய போராட்டத்தை பெண்கள் பெரிய அளவில் வியந்து போற்றியது, அவரை தம்மில் ஒருவராக கருதியது என்று பல்வேறு காரணங்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்த பெண்கள் வாக்கு என்பது கடந்த தேர்தலில் அவர்களுக்கு அந்த அளவிற்கு கிடைக்கவில்லை என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. நான் சொல்வது 2024 பாராளுமன்ற தேர்தல். ஏனென்றால் அந்த அஇஅதிமுக தேமுதிக கூட்டணியே 23% வாக்குகளை தான் பெற்றிருக்கிறது. அப்போ அதிமுகவிடம் இருந்த பெண்கள் வாக்குகளில் ஒரு பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி போயிருக்கு, இன்னொரு பகுதி நிச்சயமாக ஐயா விஜய் அவர்களை நோக்கி வருவதற்கு அதுதான் எந்த புள்ளியில விஜய் நோக்கி வரும்னு நம்பிக்கை. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, மாணவிகளுக்கான சில தொகைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அது ஒரு ஃபேக்டரா இருக்குல்ல. இதை தாண்டி எப்படி இந்த இடத்த அவங்களால பறிக்க? ஒரு பிரபலம் அவரே சொல்வதை போல அவருடைய திரையுலக வாழ்வு உச்சத்தில் இருக்கிற போது அவர் அரசியலுக்கு வருகிறார். பெரிதாக எதையுமே அலட்டி கொள்ளாமல் நம்பிக்கையோடு அரசியல் செய்கிறார். அந்த இடத்துல விஜயம் சீமானும் செய்கிறார் இல்லையா? ஏறக்குறைய 50-50 ஃபார்முலா அவர் சீமான் அவர்களை பொறுத்தளவில் நாம் 2016 அவருடைய வாக்குகள் எப்படி படிப்படியாக வளர்கிறது, 1.1% இன்றைக்கு 8.2% வாக்குகளுக்கு பொது தேர்தல்களில் எப்படி வந்ததுங்கிறத ஒரு ஸ்டடி பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அங்கே அந்த வாக்குகளுடைய தன்மை நமக்கு தெரியும். இங்கே ஐயா விஜய் ஒரு புதிய பிளேயர், அவர் திரைப்படத்தில் இருந்து வருகிறார்.
அவருக்கென்று ஒரு கரிஷ்மா இருக்கிறது. அப்புறம் இயல்பாகவே ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் அல்லது ஒரு 35-40 வயது என்று கூட சொல்லலாம், இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள், அவர்களுக்கு வாக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்கல்ல, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்ல. ஏன்னா நீங்கள் இதை எங்கேருந்து பார்க்கணுன்னா, அவருடைய திரைப்படங்களுக்கு குடும்பமாக பார்ப்பதை நாம் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம அண்டை அயலில் கூட நம்ம எவ்வளவு பேர் விஜய் ரசிகர்களாக, இளம் சிறார்களில் வாக்கு இல்லாமல் இருக்கிறவர்களில் ஐயா விஜய் ரசிகர்களாக எவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அவங்கெல்லாம் ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் தானே, அவங்க எல்லாருமே அவருக்காக வாக்கு கேட்பாங்கல்ல. அப்போது இப்படி வெவ்வேறு கூறுகள் இருக்குல்ல, மத்திய அரசை மிக வலிமையாக இப்போ நீங்க பாக்குறப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ஏறக்குறைய இப்பவே சூடு பிடிச்சிருச்சு. ஒரு பக்கம் திமுக பிரச்சாரத்தை ரோட் ஷோ நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவும் பிரச்சாரத்தை நடத்துறாங்க. இது எல்லாத்துக்குமான சென்ட்ரிக் பாயிண்ட்ன்றது கடந்த இன்னும் சில நாட்கள்ல இன்னும் சில மாதங்கள்ல விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போவார். அதற்கு முன்னோட்டமா இவங்க முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்க முடியல. ஏன் இவ்வளவு சூடு பிடிக்குது? இதுவரை இல்லாத அளவில் நாம இதுவரை நம்ம ஒரு பத்திரிகையாளராக, ஊடகவியலாளராக நீங்கள் 4 அல்லது 5 தேர்தல்களை நெருக்கமாக பார்த்திருப்பீர்கள். அப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவில் இந்த தேர்தல் ஏன் இவ்வளவு சூடு பிடிக்கிறது? இவ்வளவு சீக்கிரமாக இருவரும் முன்னேற்ற கழகங்களும் பிரச்சாரத்தை துவக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அதுதான் ஐயா விஜய் அவர்களுடைய வருகை. இல்ல, அதுதான் இப்போ திமுக அதிமுக ஏறக்குறைய 2 கட்சிகளும் ரொம்ப அக்ரெசிவாவே மோதிக்கிறாங்க. நேருக்கு நேர்ன்றப்போ திமுக அதிமுக அப்படின்ற ஒரு எதிர்துருவ அரசியலை கட்டமைக்கிற அந்த புள்ளியில நாம் தமிழர் கட்சியோ அல்லது தாவேகாவோ எந்த இடத்துட்டு இருந்து அந்த வாக்குகளை பிரிச்சுட்டு வருவாங்க? இப்போ நீங்க அதான் நான் சொல்றேன், இவ்வளவு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 1வது இடத்தை பெற்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆம் இடத்தை பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1வது இடத்தை பெற்றால் திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆம். இதுதானே இவ்வளவு நாளும் இருந்து வருகிற ஃபார்முலா. ஏன் அப்போ நிதானமா அவங்க தேர்தல் களத்துக்கு போகலாம்ல? அவங்க எந்த பதட்டமும் இல்லாம யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறோம், இந்த தேர்தலில் யார் ஜெயிச்சாலும் சரி, அடுத்த தேர்தலையோ அதுக்கு அடுத்த தேர்தலையோ 2ஆம் இடத்தில் இருப்பவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிறது. அப்படிதானே பார்க்கணும். அப்போ ஏன் இந்த தடவை ஏன் எது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி களத்துக்கு சீக்கிரமா அனுப்புது அப்படின்னா, ஐயா விஜய் அவர்களுடைய வருகை தான் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கிறது. ஏனென்றால் அவர் கொள்கை தலைவராக இந்த மண்ணின் மாபெரும் தலைவரான ஐயா பெரியார் அவர்களை கையில் எடுக்கிறார். நீங்கள் ஐயா பெரியார் அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் தேர்தல் களத்தில் முன்னிறுத்தியது கிடையாது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகமே கூட தேர்தல் களத்தில் ஐயா பெரியார் அவர்களை முன்னிறுத்தியது கிடையாது. அவர்களுடைய கொள்கை தலைவராக இருந்தாலுமே கூட நீங்க என்னைக்காவது திராவிடர் கழகத்தினர் போய் திமுகவுக்காக ஏதாவது மேடையில் வாக்கு கேட்டு பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்றாரு. ஐயா அம்பேத்கர் அவர்களை கையில் எடுக்கிறார். மற்றும் இந்த மண்ணிலேயே முளைத்த தலைவர்களை, இதுவரை பெரிய அளவில் அறியப்படாத தலைவர்களை எல்லாம் அவர் தங்களுடைய கொள்கை தலைவர்களாக வழிகாட்டலாம். ஆனா உங்களுக்கு தெரியாது கிடையாது, ஆனா பேசலாம். பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எடுத்து அந்த சர்ச்சை அப்போ இவர் மௌனமாக இருந்தார், ரொம்ப லேட்டா பதில் சொன்னார் அப்படின்றது ஒரு கிரிட்டிசிசமா மாறிச்சு. இங்க பாருங்க, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் எந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண வேண்டும், எந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாம் என்று அவர் முடிவெடுப்பார். எல்லா விஷயத்துக்கும் அவர் முடிவெடுக்க வேண்டியது இல்ல. நான் உடைச்சு கேட்கிறேன். நான் ஒருவேளை தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அரசியல் களத்துக்குள்ள ஒரு பிரச்சாரத்தை செஞ்சார் அப்படின்னா அது கண்டிப்பா பாஜக அட்டாக், திமுக அட்டாக்கா தான் இருக்கும். அப்படின்றப்போ இந்த அட்டாக்ன்றது எப்படி அவருக்கு ஓட்டா வாங்கி கொடுக்கும்? திமுக பேசக்கூடிய பாஜக எதிர்ப்பை தாண்டி விஜயால் எந்த புள்ளியில ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பேசி வாக்கு வாங்கிட முடியும்? திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்குன்றதை நீங்க மறந்துடுறீங்களே. இப்ப திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கு. ஆட்சி அதிகாரத்துல இருந்தா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே. அது யாராக இருந்தாலும் அதான் விதி. அப்போ அதனையும் நீங்க சேர்த்து பார்க்கணும்ல. இப்போ சிறுபான்மையினரே தொடர்ந்து 2014க்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களும் சிறுபான்மையினர் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், அதுல ஒரு அதிருப்தி இருக்கும். திமுக ஆளும் கட்சிங்கிறதையும் நீங்க சேர்த்து பார்க்கணும். சரி, ஓகே. இதே புள்ளிய சீமானும் கையில் எடுப்பார் இல்லையா? அவரும் பிஜேபி எதிர்ப்புன்றதுலையும் தீவிரமா இருக்கிறாரு, அதே சமயத்தில் திமுக எதிர்ப்புன்ற இடத்துலையும் தீவிரமா இருக்கிறாரு. திராவிட கட்சிகள் அதிமுக மேலேயும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அப்படின்றப்போ இந்த இடத்துட்ட நெக் டு நெக் ஃபைட்ன்றது தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வரும் இல்லையா? அப்போ அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கான முயற்சியில சீமானும் இறங்குறப்போ அது எப்படி முழுமையாக தாவேகாவுக்கு போகும்? அங்க பெரிய இடம் உருவாகும். ஆனால் நீங்க ஐயா சீமான் அவர்கள் ஏற்கனவே 4 தேர்தல்களில் பார்த்து அவருடைய ஓட் பேங்க் எப்படி கிராஜுவலா வளர்ந்து வந்திருக்குங்கிறத நம்மளால ஸ்டடி பண்ணிட முடியும்ல.
அந்த இடம் ஒண்ணு இருக்குல்ல, ஐயா சீமான் அவருடைய வாக்கு வங்கி எங்கெங்கே இருந்து வருகிறது, எவ்வளவு வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். ஈரோடு கிழக்கில் அவர் 16%, 1% வாங்கியிருந்தா டெபாசிட்டையே ரீட்டைன் பண்ணியிருக்க முடியும். அப்போ அவ்வளவு வாக்குகளை அவர் எப்படி வாங்குகிறாருங்கிறத நம்மளால படிப்படியா படித்து பார்க்க முடிகிறது. பிறகு ஆனால் விஜய் அவர்கள் ஒரு புது பிளேயர். நீங்க இதற்கு முன்னால் இருவரும் முன்னேற்ற கழகங்களும் இவ்வளவு சீக்கிரமாக களத்துக்கு போலையே. இன்னும் சொல்ல போனா ஐயா விஜய் அவர்கள் ரொம்ப நிதானமா வராரு. இன்னமும் ரொம்ப நிதானமாக அவர் இன்னமும் அவருடைய அரசியலை அவர் தீவிரப்படுத்தவில்லை. கள அரசியலை அவர் இன்னமும் தீவிரப்படுத்தவில்லை. கட்டமைப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறார், நிர்வாகிகளை நியமித்திருக்கிறார், நிர்வாகிகளோடு உரையாடுகிறார். ஆனால் கள அரசியலை இன்னமும் அவர் தீவிரப்படுத்தவில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மகளிர் மாநாடு ஐயா விஜய் போட்டா அது தமிழ்நாடு அரசியலை எவ்வளவு பெரிய இம்பாக்டை உருவாக்கும்னு பாருங்க. ஒரு கூட்டம் அவர் போட்டுட்டார். ஆனால் இதே போன்ற ஒரு விஷயத்தை ஒரு மகளிர் மாநாடு ஐயா விஜய் போடுறாருன்னு வைங்க, அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை அரசியல் கடந்த காலத்தினுடைய அரசியல் மாதிரி இன்னைக்கு இல்ல. நீங்க அரசியல் ரொம்ப நுட்பமாக பார்க்கக்கூடிய நபர். கடந்த காலத்துல ஒரு பொது மேடைகள் போடுறது அல்லது ஒரு மாநாடுகள் நடத்துறது, ஒரு ரோட் ஷோ மாதிரியான இல்ல, ஒரு களம் இல்ல. இன்னைக்கு சித்தாந்தம் அப்படின்றதும் கொள்கையை நீங்க வெளிப்படையா பேசி ஒரு அரசியலை செய்யணுன்ற கட்டமைப்பு உருவானதுக்கு அப்புறம் இதுவரை நடந்த கொள்கை ரீதியிலான மாநில சுயாட்சி சம்பந்தமான அல்லது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அக்ரெசிவ் டோனை விஜய் எடுக்கல, அதே சமயத்துல சீமான் அக்ரெசிவா எடுக்கிறார். அப்படின்றப்போ விஜய் மீதான பார்வை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்லங்க. ஆமா, நீங்க இன்னொன்னையும் சேர்த்து பார்க்கணும். இது இணைய காலம். நீங்க இணைய காலத்தில் முன்னாடி, அதுதான் நான் சொல்றேன், நீங்க உங்க கேள்வியிலேயே பதிலும் இருக்கிறது. முன்பு போல இது காலம் இல்லை. ஒரு நேரத்தில் பத்திரிகைகளில் ஒரு கால செய்தி, ஒரு சின்ன ஒரு 4 வரியில ஒரு செய்திக்காக தலைவர்கள் எவ்வளவு பாடாய்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். பிறகு தொலைக்காட்சிகள் வந்தது, அது பரவலாக. இன்று இணைய காலம். இந்த இணைய காலத்தில் தான் நம்புகிற விஷயத்தை, தன்னுடைய கொள்கைகளை நிச்சயமாக 2026ஆம் ஆண்டு தேர்தலில் ஐயா விஜய் அவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிற விஷயம் என்னன்னா, அவருக்கு இருக்கிற சினிமா பிரபலம், அவருக்கு இருக்கக்கூடிய சினிமாவில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி, இணையத்தின் வழியாக அவர் கோடிக்கணக்கான மக்களை ஒரு நொடி பொழுதில் சென்று சேர முடியும். அது அவர் புரிகிறதுனால தான் என்ன பண்றாருன்னா, அவர் வீட்டில் ஒரு சின்ன படத்தை வச்சு, எல்லாம் மாவட்ட செயலாளர் வாங்க, ஒரு 1000 பேரை கூட்டிட்டு வாங்க, நம்ம போய் மாலை போடுவோம் அப்படிலாம் அவர் சொல்றது இல்லையே. அவரோட மினி கூப்பர்ல போறாரு, இறங்குறாரு, சாலையோரம் இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு மாலை போட்டு அஞ்சலி செலுத்தி கொஞ்சம் பூ வச்சிடுறாரு. அது அடுத்த நிமிடம் தமிழகம் முழுக்க வைரல் ஆகுது. அல்லது வீட்டிலேயே ஒரு படத்தை அலங்கரிச்சு வைக்கிறாரு, கொஞ்சம் பூ போட்டு ஒரு புகைப்படமும் ஒரு வீடியோவும் வருது, அது தமிழகம் முழுவதும் சென்று சேர்கிறது. அப்ப இணையமும் வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், குறிப்பாக இன்ஸ்டாகிராம், இது போன்ற இணையங்களும் இணையதளங்களும் ஐயா விஜய் அவர்களுடைய சினிமா பாப்புலாரிட்டியும் ஒன்று சேர்கிற ஒரு புள்ளி இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, அவர் தீவிரமா ஒண்ணு சொல்றாரு பாருங்க. கொள்கை தலைவராக, இருவரும் கொள்கை தலைவராக, சித்தாந்தத்தின் வழி மிகவும் முக்கியமான தலைவர்களாக இந்தியாவில் கருதப்படக்கூடிய ஐயா பெரியாரையும் ஐயா அம்பேத்கரையும் அவர் கையில் எடுக்கிறார். அப்ப இந்த எல்லாம் சேர்ற ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் இருவரும் முன்னேற்ற கழகங்களையும் இவ்வளவு சீக்கிரமாக களத்திற்கு போக வைத்திருக்கிறது. ஏன்னா அவங்களும் ஸ்டடி பண்ணிருப்பாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்சியா டீம் இருக்கு. அவங்க என்ன ஸ்டடி பண்ணுவாங்க, தாவேகாவுக்கு எங்கெங்க செல்வாக்கு இருக்கு, நாம் பார்க்காத விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. எங்க கொடி பறக்குது, எங்க போஸ்டர் ஒட்டுறாங்க, எங்கெங்க நலத்திட்டங்கள் வழங்குறாங்க, எந்தெந்த பூத்துலலாம் வாக்காளர் பட்டியல் சேர்த்தல் நீக்குதலுக்கு பெஞ்ச் போட்டு உட்கார்றாங்க, இப்படி எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க, பெரிய கட்சிகள். ஆக அதையெல்லாம் பார்ப்பதனால தான் தமிழக அரசியலில் ஒரு மேஜிக் நடப்பதற்கான வாய்ப்பு 2026 தேர்தலில் இருக்கிறது என்று கருதுவதால் தான் நீங்க இருவரும் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் இந்த நேரத்தில் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பேசலாம்.